தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது மாதிரி, அது படைப்புகளில் ரொம்ப நமக்கு பிரயோஜனம் உள்ளது அல்லது நமக்கு தேவையான ஆலோசனைகள் எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது ஒன்று தாமரை, ரெண்டாவது கடல், உப்புக்கடலில் உப்பு தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம் மீன். இது ரெண்டுமே பாவத்தை அதோட சேர விடாமல் இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கி அதே விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில தாவரங்கள் தானாகவே பலன் கொடுக்காது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். என்ன தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குருமிளகு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குருமிளகுனாலே அது மருத்துவ குணம் உள்ளது. இந்த மிளகு மேக்சிமம் எல்லாருமே சாதாரணமாக கடையில் வாங்குறதுனால அந்த கொடியை பெரும்பாலும் பார்க்கறதில்ல. ரெண்டாவது பார்க்கணுன்னு நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. இந்த குருமிளகு எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குருமிளகு அந்த செடி, அதாவது செடி வேறு மண்ணில் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, வேறு மண்ணில் தான் இருக்கும். ஆனால் அதனுடைய கொடி படர்ந்து போகும். எப்படி படர்ந்து போகும்? ஏதாவது ஒரு மரம் அதுக்கு பக்கத்தில் வேணும். ஏதாவது மரம் இருந்தால் தான் அந்த மரத்தோட சப்போர்ட்டில் தான் அது பலன் கொடுக்குதே தவிர அந்த கொடி தானாக பலன் கொடுக்கறதில்ல. அந்த கொடி படறதுக்கே ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் வேணும் அல்லது பந்தலாவது போட்டிருக்கணும். இப்படி ஏதாவது இருந்தால், அதுவும் மரத்தில் வேர் எப்படி பிடிக்க தெரியுங்களா? தென்னை மரத்தில் அது படர்ந்து போகிறத நான் பார்த்துருக்கேன். தென்னை மரத்தோட சேர்த்து அந்த வேர் அப்படியே ஒரு பின்னல் போட்ட மாதிரி அந்த வேர் அந்த கொடி கீழே விழுகாமல் அந்த மரத்தோட அப்படி சேர்ந்து பிடிச்சிருக்கும். வேர் மண்ணுக்குள்ளே போகிற அந்த வேர் தனி வேர், இது கொடியில் வரக்கூடிய வேர் வேறு. இது அந்த தென்னை மரத்தினுடைய அந்த சில சத்துக்களை இது இழுத்தெடுக்கிற மாதிரி அது அந்த வேர் அந்த மரத்து கேப்புகளில் உள்ள பற்றி பிடிச்சிருக்கு அந்த வேர். அப்படி ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. இன்னும் சில காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வசனத்தையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஒன்று குருமிளகை பார்த்துட்டோம். ரெண்டாவது அடுத்து என்ன பார்க்கணும்? திராட்சை செடியை பார்க்குறோம். திராட்சை செடி அப்படின்னா அது எப்படி, அதனுடைய தன்மை எப்படின்னு பார்க்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னு படிக்கிறேன் கேளுங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்போ இந்த திராட்சை கொடி, செடி வேற கொடி வேற, தனித்தனியாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. திராட்சை செடிக்கு வேர் இருக்குது. அந்த வேரில் வரக்கூடிய அந்த மெயின் தண்டு தான் இந்த கொடிகள் கிளைகளாக பிரியுது. அதில் தான் நமக்கு திராட்சை பழங்கள் கிடைக்குது. இது ஒரு ஆண்டவருடைய படைப்பில் ரொம்ப ஒரு வித்தியாசமானது. எதுவுமே ஆண்டவருடைய படைப்பில் வீணானது எதுவுமே சொல்ல முடியாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படித்தோம் அப்படின்னா, அவர் சிருஷ்டிப்பு எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். எல்லாம் நல்லதாக இருக்குதுன்னு அவர் கண்டாராம் ஆண்டவர். அதே மாதிரி தான் நம்மளும் அதில் எதுவும் குறையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே நமக்கு ஆலோசனை தரக்கூடியதாகவும் அதை நம்ம தியானிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இப்போ திராட்சை செடிக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? இப்போ அதை படுத்துகிற மாதிரி தானே வசனம் இருக்குது இல்லைங்களா? அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு புத்தியை தெளிவிக்கிற மாதிரி தான் இந்த விஷயம், இந்த வசனங்களும் இருக்குது. ஆண்டவருடைய படைப்புகள் இருக்கக்கூடிய, அதாவது உயிரினங்களாகட்டும் தாவரங்களாகட்டும், எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி தான் ஆண்டவர் படைச்சு வச்சுருக்காரு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். இந்த திராட்சை செடி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது ஒன்று, அதுக்கு ஏதாவது பக்கத்தில் மரங்கள் தேவைப்படுது. அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னால், அதே குருமிளகு என்ன கண்டிஷன் இருந்துச்சோ அதே போல் இந்த திராட்சை செடியும் அப்படித்தானா. திராட்சை செடியை அவங்க பயிர் செய்கிறவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்க பயிர் செய்கிற முறை எப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பந்தல் போடுவாங்க. அல்லது பக்கத்தில் ஏதாவது மரங்கள் இருந்தால் அந்த மரத்தில் இந்த கொடி எடுத்து அதை அப்படியே அந்த மரத்தோடு அந்த கொடி பற்றி பிடிக்கிற மாதிரி அது கூட அப்படி படர்ந்து போக விட்டுருவாங்க. இப்படி தான். இன்னும் சில தாவரங்கள் பார்த்திங்கன்னா, இந்த புடலங்காய், அப்புறம் இந்த பாவக்காய், பீக்கிங்காய், இது எல்லாமே கொடிகளாக தான் வளருதே தவிர அது செடியாகவும் மரமாகவும் வளர்கிறது கிடையாது. இது எல்லாமே கொடிகளாக படர்ந்து அது சப்போர்ட் இல்லாமல் தானாக கனி கொடுக்கறதில்ல. நம்மளும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும்
ஆண்டவருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவருக்கு விசுவாசமாக வாழ்ந்துட்டுருக்குறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், தசம காணிக்க கொடுக்குறோம், இன்னும் மற்றவங்களுக்கு சத்தியத்தை கூட சொல்லக்கூடிய ஒரு நபராக நம்ம இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கலைன்னா நம்ம செய்யக்கூடியது எல்லாமே பிரயோஜனம் இல்லாதான் இருக்குமா. நம்ம செய்கிறது நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது வேறு விஷயம். நான் போய் இன்றைக்கி 4 பேருக்கு சத்தியத்தை சொல்கிறேன், கடைசிக்கு இன்றைக்கி ஒருத்தர்கிட்டையாவது நான் ஆண்டவரை பற்றி பேசிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு மனசுக்கு நிறைவாக இருக்குதுன்னு நமக்கு நாமே சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர, நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு ஊழியம் அல்லது இந்த ஒரு வேலை ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாரான்னு என்னைக்காவது நம்ம சிந்திக்கிறோமா? இனிமேல் சிந்திக்க கற்றுக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம் கூட. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆண்டவருக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வேலை செய்கிற மனுஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வேலை செய்யும்போது அந்த வேலை நம்ம செய்கிற வேலை நம்ம முதலாளிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு அது எப்போ தெரியும்னா, அவங்க சாயங்காலம் அவங்க வேலை செஞ்சதுக்கான அந்த கூலியை கையில் கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்லப்பா, நாங்கள் உனக்கு கொடுக்குற கூலி வீணாக போகலை, நீ இந்த வாங்குகிற கூலிக்கு தகுந்த நீ வேலை உண்மையாக செஞ்சுருக்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலோட சில நேரங்களில் கடினமான வேலைகளை கூட நம்ம அக்கறைப்பட்டு செய்கிற மாதிரி செய்ய வேண்டியது இருக்குது. அந்த அக்கறையும் ஒரு நல்லெண்ணமும் இருக்கணும், எல்லா வேலையிலையும் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னென்னா, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த ஒரு உண்மையான விஷயம் இங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு நிலைச்சிருக்கணும், அவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாமளே போராடும்போது அந்த போராட்டம் வீணானதாக தான் இருக்கும், பலன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் இங்கே வசனம் சொல்லுது. நான் சொல்லலைங்க, வசனம் அப்படித்தான் சொல்லுது. வருங்க, அது மீண்டும் கூட ஒரு முறை அந்த வசனத்தை உங்களுக்கு திரும்பவும் படித்து காட்டுறேன், கவனமாக கேளுங்க. அதாவது 5வது வசனத்தை சேர்த்தியே படிச்சிடுறேன். என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம முதல்ல அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணுமா, அதான் வசனம் சொல்லுது. அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் நம்ம அவருக்குள்ளே முதல்ல நிலச்சி நிற்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லப்படுது. அதாவது நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதா? இது எவ்வளோ ஒரு நம்ம யோசிக்கணும், ரெண்டாவது தியானிக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவர் இதை செய்ய சொல்லி நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காரா இல்லையா. 2 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படைப்புகள் எல்லாமே எதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு வித்தியாசமான தோற்றங்களில் மாறி மாறி, ஆனால் நமக்கு எல்லாமே பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்குது, எதுவுமே பிரயோஜனம் இல்லாதது கிடையாது. ஆனாலும் அவருடைய படைப்புகளிலும் சரி, அவருடைய கிரியைகளிலும் சரி, எல்லாமே அவருடைய நடத்துதல் எல்லாம் வித்தியாசமான முறையில் இருக்குது. நம்ம யோசிக்கணும், அதை தியானிக்கணும், அப்போ தான் நமக்கு புரிய வரும். இப்போ திராட்சை செடியை ஒரு ஊமையாக வச்சு சொன்னார். அதே போல் நானும் நமக்கு தெரிஞ்ச ஒரு தாவரங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறோம். அதாவது குறுமிளகு செடி, அடுத்தது இந்த பாவக்காய், புடலங்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி கொடி, பூசணிக்காய், இதெல்லாமே கொடிகளாக படர்ந்து கனி கொடுக்கறது தான். அதை பூசணிக்காய் கூட பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு மண்ணிலேயே அது படர்ந்து போயிடும். அந்த பூசணிக்காய் அதனால் சமைக்க முடியாதனால அது மண்ணில் தான் இருக்கும். ஆனால் மற்ற கொடிகள் செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடிகளாக படரக்கூடிய எல்லா தாவரங்களுமே மற்ற ஒரு சப்போர்ட்டோடு தான் அது கனிகளை கொடுக்குது. அதை ஓமையாக வச்சு தான் ஆண்டவர் திராட்சை செடியை மையப்படுத்துகிறார். திராட்சை செடிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது. அவரே நல்ல திராட்சை செடியாக நம்ம அவர்கள் நிலச்சிருந்தால் தான் நம்ம கனி கொடுக்குமா. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது அதாவது சத்தியமான ஒரு உண்மைங்க. அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா, அவர் நம்ம இருதயத்தில் இடம் கேட்டார், நம்ம கொடுத்துருக்கிறோமா இல்லையாங்கிறதே நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கனிகளை கொடுக்க முடியும்?
இது ஒரு முக்கியமான யோசனையும் கூட. இது நல்லா யோசிங்க. நம்ம கனி கொடுக்கணும்னா அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அல்லாமல் நம்ம கனி கொடுக்கறது கூடாத காரியம்னு வசனம் சொல்லுதுங்க. நான் சொல்லலை. இதை நீங்களும் தியானிங்க, மற்றவங்களுக்கும் தியானிக்கும்படி ஞாபகப்படுத்துங்க. வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தை செலவிடுறதை விட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி நம்ம ஜீவனை இன்னும் புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாப்படுது. ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஊமையை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறீர். திராட்சை செடி ஆண்டவரே, எப்படியெல்லாம் ஆண்டவரே அந்த திராட்சை செடியை உண்மையாக வைத்திருக்கிறேன். நானே நல்ல திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி என்றும் என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க உங்களால் முடியும் என்றும் சொல்லியிருக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே என் நல்வழிப்படுத்துகிறீர், எங்களை பரிசுத்தமாக்குகிறீர். ஆண்டவர் இதற்கெல்லாம் நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுடைய ஆண்டவரே உள்ளந்திரியங்களை எல்லாம் நீர் ஆண்டவரை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் உடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு. பரிசுத்தமும் இருக்கிற இந்த பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். மீண்டும் சந்திப்போம்.